இப்போ H1B அப்படிங்கிற விசா இருக்கு. H1B இருந்தாலும் அது வேலை செய்ய முடியும். அமெரிக்காவில் முறையா இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு விசாவினுடைய பேர் தான் H1B அப்படின்னு சொல்லுவோம். அந்த H1B அப்படிங்கிற விசால போனாக்கா அங்க முறையா எந்த ஒரு நிறுவனத்திலையும் சார்ந்து வேலை செய்யலாம். இப்போ H1B கிடைக்கிறதுக்கு பல்வேறு தகுதிகள் தேவை. அது தகுதி, முக்கியமான தகுதி கல்வி தகுதியும் தேவை. அப்படி கல்வி தகுதி கட்டாய தேவை. அப்படி கல்வி தகுதியோட சேர்ந்து ஒரு அனுபவ தேவையும் நமக்கு அனுபவமும் நமக்கு முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. H1B அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி உங்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த விசாவுக்கு அப்ளை பண்ணணும். அதன் மூலமா நீங்க போகலாம். ஒரு சின்ன நிறுவனமா கூட இருக்கலாம், ஒருவர் இருக்கக்கூடிய நிறுவனமா கூட இருக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவர் அமெரிக்காவில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு உங்களை வேலைக்கு எடுக்கிறாரு அப்படின்னா அவர் உங்களை அதை ஸ்பான்சர் பண்ணி எடுக்கலாம். அந்த H1B அப்ளை பண்ணி எடுக்கலாம். ஒரு ஆண்டுக்கு இத்தனை விசாஸ் அப்படின்னு இருக்கு. அது ஒரு ஆண்டும் மாறும். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 50,000 பேர்கிட்ட இந்தியாவிலிருந்து போறாங்க இந்த விசால. இந்தியர்கள் தான் அதிகம். அதாவது H1B உலகம் முழுக்க கொடுக்கக்கூடிய H1B விசால 60% இந்தியர்களுக்கு தான் கிடைக்குது, அதிகமா கிடைக்கும். அப்போ இப்ப என்ன மாத்திருக்காங்க அப்படின்னா, முதல்ல $3,000 கட்டினாலே போதும். $3,000 $5,000 வரைக்கும் கட்டினாலே போதும் அந்த விசா செலவு. நீங்க இங்க இருந்து ஆளை அங்க எடுக்கலாம். ஆனா இப்போ இந்த புதுசா வந்திருக்க அறிவிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, $1,00,000 அதாவது 80 லட்சம் ரூபாய் கட்டினாதான் நீங்க அங்க வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சராசரியா இந்த சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாத்துக்குமே துவக்கத்துல இருக்கவங்க யாருக்குமே இந்த $1,00,000 ஒரு ஆண்டு வருமானம் இருக்காது. எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 60,000 50,000 அந்த மாதிரி தான் ஒரு ஆண்டுக்கு இருக்கும். இப்போ 3 ஆண்டுகளுக்கு தான் இது கொடுக்குறாங்க இந்த $1,00,000. அதுக்கப்புறம் திரும்ப ரினியூவலுக்கு போகணும். $1,00,000 ஒரு ஆளுடைய மதிப்பு இருந்தா தான் அவங்க எடுப்பாங்க. $1,00,000 $1,00,000